முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த குடும்பத்தினருடன் தொலைபேசியில் பேசி ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அந்த உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் அவர் தாம் பிஇ படித்திருப்பதாகவும் நிரந்தர வேலையின்றி சிரமப்படுவதாகவும் தமக்கு தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் தனது தாய் தான் தங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வளர்த்து வந்ததாகவும் தனது அண்ணன் மட்டுமே அங்கு கோயில் காவலாளியாக பணிபுரிந்து வருமானம் மட்டும் ஒரே நபராக இருந்தார் என்றும் அவர் முதலமைச்சரிடம் நேற்று நவீன்குமார் தெரிவித்த நிலையில் இன்று அரசு தரப்பில் அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், நிரந்தர வேலைக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி இன்று உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீனுக்கு அரசு பணிக்கான அந்த பணி நியமன ஆணையும் இலவச வீட்டுமனை பட்டாவும் அந்த மாவட்ட அமைச்சரான KR பெரிய கருப்பன் அந்த குடும்பத்தினரிடம் நேரில் சென்று இன்று வழங்கினார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போலீசார் தாக்குதலில் லாக்அப் டெத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் மரணத்திற்கு நிவாரணமாக அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அரசு வேலையும் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது முதலமைச்சரிடமே நேரடியாக தொலைபேசியில் அந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன் தாம் பொறியியல் படித்தும் நிரந்தர வேலையின்றி சிரமப்படுவதாக முதலமைச்சரிடம் அவர் தெரிவித்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வாக்குறுதி அளித்ததன்படி இன்று அவருக்கு அரசு பணிக்கான அந்த பணி நியமன ஆணை அந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல வாடகை வீட்டில் வசித்து வரும் அந்த குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் காவல்துறையினருக்கு தொடர்பு இருப்பதால் இதில் பாரபட்சமின்றி நீதி நியாயம் நேர்மையான முறையில் அந்த குடும்பத்தினருக்கு கிடைக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தொலைபேசியில் தெரிவித்து சிபிஐ விசாரணைக்கும் இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலாக இப்போது அரசு பணியும் இலவச வீட்டுமனை பட்டாவும் அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. KR பெரிய கருப்பன் அந்த பணி நியமன ஆணையையும் அந்த இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான அந்த சான்றுகளையும் அந்த குடும்பத்தினரிடம் வழங்கி இன்று காலையில் சற்று இப்போது ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஓவியா.